மேடையில் வீட்டிற்கும் பிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர், தேவரின மக்களின் பாதுகாவலர், தென்னகத்தின் உறங்காப்புலி, எங்கள் ஆருயிர் அண்ணன், எங்களின் வழிகாட்டி அண்ணன் KN இசக்கி ராஜா தேவர் அவர்களையும், மேடையில் வீட்டிற்கும் மாநில மண்டல மாவட்ட கிளை வாரியான நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல நீலிங்கநல்லூர் ஒன்றியம், நான் மானூர் ஒன்றியத்திலிருந்து வரேன். எனக்கு மானூர், நாங்க இருக்கிறது மெயின் ரோட்ல இருக்கோம். மானூர் ஒன்றியம் மானூர்ல இருக்கு. நான் அப்போ யோசிச்ச மேல நீலிங்கநல்லூர் ஒன்றியம் மேல நீலிங்கநல்லூர் தான் இருக்கு. பட் இது இவ்வளவு மெயின் ரோடுகளெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் ஒரு ஒன்றியம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லா அரசு அலுவலகங்களையும் கொண்டு இந்த ஊர்ல வச்சிருக்காங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் மிக்கவர்களாக இந்த ஊர்ல வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள் தற்சமயம் உள்ள இளைஞர்களும் நம்மளோட பெண்களும் ஆராய்ந்து பார்க்கணும். மெயின் ரோடுகள்ல இருக்க தேவமாறு ஊர் எத்தனையோ ஊர்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள கொண்டு வர்றதுக்கு ஆளுமை எந்த ஆளுமையில இருந்திருப்பாங்க, நம்ம கிராமத்து மக்கள் எப்படிலாம் இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஆளுமைகளா இருந்தா ஒரு அரசு அலுவலகம் வரும். ஒரு சாதாரண ரேஷன் கடை கூட நம்ம ஒரு கிராமத்துக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலையில தற்சமயம் இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லா வசதிகளும் இந்த நீலிங்கநல்லூர் ஒன்றியத்துல இருக்கு. அதுவும் உங்க கிராமத்திலே இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு சமுதாயத்துல பிறந்த நம்ம தற்சமயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும், என்ன நடக்கு நம்ம கிராமத்துல மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்துக்கு தமிழ்நாடு பூரா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம சுய பரிசோதனை செய்யணும். பக்கத்து வீட்டுல தானே குடிச்சறிவு, நம்ம வீட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டு குடிசையும் ஏற்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம சமுதாய மக்கள் எல்லாருமே யோசிக்கணும். என்ன ஆகுது, தமிழகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளோட அடையாளங்கள் அவ்வளவும் அழிக்கப்படுது. தேவமாறுனா எந்த கட்சியில வேண்டாம் விருப்பம் வச்சிருக்கான், எல்லா கட்சியிலையும் தேவமாற பத்தி வேண்டாம் விருப்பம் வச்சிருக்கான். இப்ப இது தனி சட்டமன்ற தொகுதி, எம்எல்ஏ ஒரு பட்டியல சமூகத்துல உள்ள எம்எல்ஏ தான் இருக்காரு. அவரு கூட இருக்க தேவமாறும் சரி, எதிர்கட்சியில உள்ள இருக்க தேவமாறும் சரி, வேண்டாம் விருப்பாதான் தேவமாறுகளை இந்த திராவிட தேசிய கட்சிகள் கையாளு. தேசிய கட்சிகள்ல இப்போ நமக்கு மாநில தலைவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கும் பின்புலம் கடுமையா உள்ள காரணங்கள் இருக்க போய்தான் அதை செஞ்சிருக்காங்களே தவிர, நமக்கு இப்போ உள்ள பாதிப்புகள் நம்மளோட பெண் குழந்தைகளுக்கும் நம்மளோட இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யணும். நீங்களும் இந்த பொது வலைதளங்கள்ல என்ன நடக்கு ஏது நடக்குங்கிறத இளைஞர்கள் வீட்டுல உள்ள பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சொல்லாம இருக்கக்கூடாது. அவங்களும் இப்போ எல்லா பொருளும் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் நீங்க அதை என்ன நடக்கு, தேவையான பிரச்சனைகள் என்ன நடக்கு, நம்மளோட வரலாறுகள் அழிக்கப்படுது, நம்மளோட வரலாறுகளை அழிச்சு ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட வரலாறு அழிச்சாச்சுனாலே அந்த இனம் தானாவே அழிச்சு அந்த இனம் ஒரு இனம் இல்லாமலே ஆயிடும். அந்த இனத்தை இல்லாமக்கிறதுக்கு தான் மொத்த அரசியல்வாதிகளும் மொத்த ஜாதிகளும் இந்த சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கவங்களும் நாங்க பொது உடைமை பேசுறோம் அப்படின்னு சொல்றவங்களும் எல்லாரும் செய்யறது அந்த காரணத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் பர்பஸா நம்ம பிள்ளைகளை காதல் மோகத்துல வளைய விட்டு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கும் போது நான் யாரு அப்படிங்கிறத நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம இளைஞர்கள் தன்னால தெரிஞ்சுக்குவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம குடும்பம் இப்படி, நம்மளோட வரலாறு இப்படி, நம்ம இந்த வழியில வந்திருக்கோம், நம்ம தேவரிடத்தை இருக்கோம். நம்ம நம்ம சொந்த ஜாதியில மாப்பிள்ளை பார்க்கும் போதே எத்தனை மாப்பிள்ளையை நம்ம கழிச்சு பாக்குறோம். அப்படிங்கும் போது பெண் பிள்ளைகள் கொஞ்சமாவது இந்த இன்ஸ்டாகிராம்ல மற்ற இதுகள்லாம் கொஞ்சம் சரித்து இருக்கணுமா. இப்ப தற்சமயம் 2026 பொது தேர்தல் நம்மளோட அடையாளங்களை தமிழ்நாடு பூரா அழிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட பேர்ல உள்ள பள்ளிகள்ல இருந்து எல்லா இதையும் மரவர் பள்ளி, கல்லர் பள்ளி எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்காங்க. ஆகவே நம்ம பொதுமக்கள் எல்லாரும் இந்த டயத்தை உபயோகப்படுத்தி நம்ம ஒன்றிணையிலே அப்படின்னா நமக்கு அடுத்து காப்பாத்துறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. செதறின நெல்லிக்காயா போயிருவோம். அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இப்ப தற்சமயம்
கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமா சமுதாய பணியில இறங்கி நாங்க இப்ப ஒரு 3-4 வருஷமா பின்பற்றி வருகின்ற KN இசைராஜா தேவர் தான் தமிழ்நாட்டுல தேவருக்கு ஒரு பிரச்சனை, தேவமாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சவுதியில நடந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல நடந்தாலும் சரி, தேவமார் இல்ல மத்த யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் தலையிடுறது அவங்கதான். நாங்க எல்லாருமே படித்தவர்கள் அவர் பின்னாடி நிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போற தேவமார வைக்க கூடாது. தயவு செய்து நீங்க அதை கைவிட்டுருங்க. நமக்கு வருடம் பூரா நம்மள பிரச்சனைகளையும் நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைகளையும் ஏற்றுக்கிற ஒரு தலைவர் பின்னாடி போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். 2026 வாழ்வா சாவா பிரச்சனை. இதுல அண்ணனை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவர் இது தனி தொகுதி, அது இந்த தொகுதியில உங்ககிட்ட ஓட்டு கேட்டோம், எது பண்ணியும் அவர் நிக்கல. அவர் நிக்க போற தொகுதியே வேற. அவருக்கு நம்மளோட இந்த தொகுதியில ஒரு பட்டியலினத்தை நிக்க அப்படின்னா, அண்ணன் கை காட்டுற ஆளுக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா அவரை சட்டையை பிடிச்சு நாளைக்கு கேட்பாரு, ஏன் மேலைங்கநல்லூர் நீலங்கநல்லூர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கு, என் ஆளுக்கு இந்த ஒரு பிரச்சனை, நீ உடனே செஞ்சு கொடுத்தியா என்னையா, ஒரு டேங்க் கட்டணும், ஒரு ரோடு போடணும் அப்படின்னா நீ உடனே பண்ணுவியா என்னன்னு இந்த கிராமத்து மக்கள் சொன்னாங்க அப்படின்னா எம்எல்ஏ உடனே பேசுவாரு. அப்போ அவர் சொல்ற ஆட்களுக்கு நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த வேலைகள் நடக்கும். இல்ல எலெக்ஷன் டைம் நம்ம தேவமாறு பத்தி எப்பவுமே தெரியும். எலெக்ஷன் டைம் உடனே அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் நம்ம பின்னாடி போயிட்டு அண்ணன் சம்மையா பாண்டியன் சொன்ன மாதிரி 1000க்கும் 2000க்கும் ஹோட்டலுக்கும் பிரியாணிக்கும் போயிட்டோம் அப்படின்னா உங்க வாயில ஜீரம் பண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி நமக்கு அந்த சூழ்நிலையை உண்டாக்க கூடாது. நீங்க இது வாழ்வா சாவா போராட்டம் 5 வருடத்துக்கு ஒரு தடவை வரும். நம்ம இப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள்ல தேவமாறு மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால அவரையும் சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவரு பின்னாடி நிக்கிற எல்லாரையும் அவர் யாருக்கு கை காட்டுறாரோ அவங்கள சட்டமன்ற உறுப்பினரை ஆக்குனீங்க அப்படின்னா தேவரினத்தின் சமுதாயத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப அது சொன்னனாலதான் நீங்க பண்ணினாத்தான் அவர் செய்யணும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அவர் 24 மணி நேரமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவாருன்னு நினைக்கிறேன். 1 மணி வரைக்கும் பேசுறாரு, காலையில 5 மணிக்கு அடிச்சாலும் போன் எடுக்கிறாரு. அப்படிங்கும் போது இப்படி ஒரு தலைவனை நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அவரை பயன்படுத்திக்கங்க, தேவரின சொந்த பந்தங்கள் அனைவரும் பயன்படுத்திக்கங்க என்று கூறி, பெண் பிள்ளைகள் கவனமா இருக்க, இளைஞர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போவாதீங்க. உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமா வம்பளுக்கு பல குரூப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. தற்சமயம் நம்ம ஏரியாக்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. வேனுக்கு வம்பெழுத்து PCR கேஸ்ல இருந்து எல்லா கேஸ்லயும் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். உங்க உணர்ச்சிகளை தூண்டின உடனே நீங்க கோவப்படுவீங்க, உடனே எதையாவது செய்வீங்க, உடனே வழக்குல சிக்க வச்சு உங்களை இது பண்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பின்னாடி இருந்து சென்னையில இருந்து மிகப்பெரிய ஒரு குரூப் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தகவல்கள் எங்களுக்கு தெரிய போய் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தாரோம். அனைவரும் பாதுகாப்பா இருந்து வருகின்ற 2026 தேர்தலில் பிஎம்டி பாதுகாப்பு இயக்கத்தையும் KN இசைராஜா தேவர் அவர்களின் தரத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.